வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு ஒரு ஃப்ரேம் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை வந்து கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு, அதாவது 4:5 ரேஷியோவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து யாருக்கு நீங்கள் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தளபதியோட நேமை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் யாரோட நேமை டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கணும். இது வந்து ஒப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். இப்போ கீழே பாருங்கள், அந்த கலரிங் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 23 இல்லைனா 24 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க டெக்ஸ்ட்டை வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ தளபதி அப்புறமா விஜய்னு வந்துட்டு அதை டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அவ்வளோவா தெரிய போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த நேம் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஒப்பாசிட்டியை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதிலே நிறையா ஸ்டெப்பு நம்ம இருக்குது, அதனால் கரெக்டாக சேவ் பண்ணிவிட்டு எகைன் இந்த ஹோம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தளபதி விஜய் இது வந்து மேக் பண்ணுறேன், பட் நீங்கள் யார் மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள், அதாவது அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எடிட் பண்ணுறீங்கன்னா உங்களோட நேமை கூட டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிப் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த ஃபோட்டோ தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்க போகுது, அதனால் இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஹைலைட்டாக வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ அந்த ஃபோட்டோவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோக் மாதிரி ஒயிட் கலரில் பார்டர் இருக்கும், அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க. பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நியூ டெக்ஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணி மேலே டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே லெஃப்ட் சைடு மேலே அந்த ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபிலம் கேலரியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ லிங்க், அந்த வீடியோ பார்த்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோக்கை வந்துட்டு ஒரு 5 இல்லைனா ஒரு 7, ஸோ அதுக்குள்ளே வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். 7 இல்லைனா 5 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்கு நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அல்ட்ராவை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ கேலரியில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு 20 ஃபோட்டோஸ் இல்லைனா 18 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்து தேவைப்படும். ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே இந்த மாதிரி வந்து ஸ்டோக் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் அதில் வந்து கரெக்டாக மேக் பண்ண முடியும். இப்போ இந்த இமேஜை செட் பண்ண வாட்டி அந்த இமேஜை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராப்ன்ற ஆப்ஷன் வரும். கரெக்டாக அந்த இமேஜ் அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மற்ற இமேஜ் ஆட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், அதனால் கரெக்டாக இமேஜ் அளவு கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை செட் பண்ண வாட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 by 1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிக்கோங்க, இதை வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு எகைன் கீழே அதே மாதிரி தான் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.
ஒவ்வொரு இமேஜாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜையும் ஜூம் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம செட் பண்ணுறன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இமேஜஸை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடாக வந்து இப்போ நான் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு இமேஜஸுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டாக நான் எப்படி ஆட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வீடியோ வந்து அந்த பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து செட் பண்ணணும் நம்ம ஃபோட்டோஸை. இப்போ மேலே ஆட் பண்ணியிருக்கிற இமேஜோட லைட்டாக ஒரு சைஸு கம்மியாக இருந்தால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம இந்த ஸ்டோக் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த இமேஜோட இந்த இமேஜ் கொஞ்சம் சின்னஸாக இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அந்த இமேஜோட இது சின்னஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிப்பு. ஸோ ஒவ்வொரு இமேஜுமே சேம் இதே மாதிரி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண தெரியல, செட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் நம்மளை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைனுக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு இமேஜுமே நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி சின்ன சைஸு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸாகவே இருந்தால் ஓகே தான். நமக்கு பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எல்லா இமேஜஸுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனில் எடிட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டியூன் இமேஜ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுன்றதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். டீட்டெயிலை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். வேணால் ஜூம் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபோட்டோஸுமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஷார்ப் பண்ணால கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது பண்ண தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.